We present a comical Tamil drama featuring the wise Tenali Raman and the mischievous Pulikesi, tackling the modern day menace of excessive mobile phone usage. But worry not, this is no ordinary lecture. Prepare for witty dialogues, rip-tickling humor, and a timeless message delivered with a healthy dose of laughter. Before we travel back to Vijayanagara, let's ponder on the issue at hand. Mobile phones, while incredibly useful, can sometimes consume our lives, leading to the missed connections and lost moments. Exactly. This drama, though set in the past, offers a humorous mirror to our present realities. It reminds us to find balance, cherish real-life interactions, and not become slaves to our devices. So, get ready to laugh, reflect, and learn alongside Tenali Raman and Pulikesi as they navigate the mobile madness in the King's Court. And now, without any further hindrances, let's transport ourselves to the vibrant court of King Pulikesi II. Are you ready for some side-splitting laughter and timeless wisdom that will be conveyed by our dazzling cast? இனிய மாலை வணக்கம். நவீன தென்னாலிராமன் கதாபாத்திரங்கள் அறிமுகம். இரண்டாம் புலிகேசியாக ஜெயர்ஷன், ராஜாவின் உதவியாளர்களாக ஹஷ்வந்த் மற்றும் யோஜித், அமைச்சர்களாக சைத்தன்யன், ஹேமந்த், மாதவகிருஷ்ணா, அஸ்வின், ராஜாவிற்கு சாமரம் வீசுபவர்களாக ஹர்ஷா, வேதாஸ்ரீ, தென்னாலிராமனாக கதாதரன், காவலர்களாக யோகேஷ் ராஜ், தீக்ஷித், டுபாக்கூர் செல் கம்பெனி உரிமையாளராக ஜெயாகாஷ், தாயாக நவ்யா, மகனாக குகன். இந்நாடகத்தில் தென்னாலிராமன் குழந்தைகள் செல்போன் பயன்படுத்துவது கெடுதல் என்று இனிமையாக கூறுவதை காண்போம். நன்றி. ராஜாதிராஜன், ராஜகம்பீரர், ராஜமாதாண்டர், ராஜகுலதிலகர், இரண்டாம் புலிகேசி வரார் வரார் வரார். என்ன என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம். இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக், பப்ஜி, ஃப்ரீ ஃபயரை விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கமா? மடையா, வேலையை ஒழுங்காக பார். மன்னித்து விடுங்கள் மன்னா. இது எப்படி தங்களுக்கு தெரியும் மன்னா? நானும் அதை தாண்டலா விளையாடுகிறேன் மங்குனி அமைச்சரே. நாடு நல்லா உருப்பிடும். வணக்கம் மன்னா. மன்னித்து விடுங்கள் மன்னா. தூசு. என்னது ஜூஸா? ஜூஸ் இல்ல மன்னா, தூசு. தூசா? இன்னொரு முறை எடுத்து விடாதே மன்னர், பாவம். அமருங்கள் அமருங்கள். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. தலைவிரித்து ஆடினால் என்ன, இழுத்து கட்டிவிட வேண்டியதுதானே? சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம், விலைவாசி ஏற்றம், பெண்களின் மீதான வன்கொடுமைகள், இப்படி பல பிரச்சனைகள் மன்னா. நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்பொழுது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை ஒரு பானையில் அழைத்து வைத்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. கொசுக்களை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. கொசுக்களை பிடித்த அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அமைச்சர்களே, கொசு தொல்லை ஒழிக்க வழி கேட்டால் பறப்பதற்கா வழி கூறுகிறீர்கள்? யாரங்கே? யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா.
தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் மன்னா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, வீட்டின் அருகாமையில் குப்பை போடாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும். இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? போ. நீ என் அமைச்சர் அல்லவா, சற்று யோசிக்க வேண்டிய சிந்தனைத்தான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் 4G மொபைல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நன்றி மன்னா, விடை பெற்றுக் கொள்கிறேன். மன்னா மன்னா, என்ன? பக்கத்து நாட்டு மன்னர் உங்களை விளையாட அழைக்கிறார். எங்கேடா? இதோ செல்போனில் பப்ஜி விளையாட. எங்கே? குடு குடு. நாடு நல்லா உருப்பிடும். வணக்கம் மன்னா. மன்னா, தங்களை காண பிரபலமான டுபாக்கூர் செல்போன் கம்பெனி உரிமையாளர் வந்துள்ளார். வரச் சொல். அப்படியே ஆகட்டும் மன்னா, விளையாட கூட நிம்மதி இல்லை. வணக்கம் மன்னா. வாருங்கள் வாருங்கள், சூடாக என்ன சாப்பிடுங்க? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னா, எங்கள் டுபாகூர் கம்பெனி 6G மொபைலை உங்கள் நாட்டில் அறிமுகப்படுத்த அனுமதி வேண்டும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் வச்சுக்கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா, உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியாக வந்துவிடும். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா மன்னா. என்ன? என் பிள்ளை நிலைமை பாருங்கள். இருக்கின்ற பிரச்சனை பத்தாதென்று இது வேறு புது பிரச்சனையா? Are you got surprise? ஆமாம், இவனுக்கு என்ன ஆயிற்று? போனே இல்லாமல் கையில் போன் இருப்பது போல் விளையாடி கொண்டிருக்கின்றான். அந்த பரிதான நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலுமாக செல்போனில் ஓயாமல் விளையாடி கொண்டிருந்ததால் இவன் மனநிலை பாதித்து விட்டது. அப்படியா? ஆமாம், இந்த செல்போனை ஒழிக்க வழிகள் தான் என்ன? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவை கட் பண்ணினால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. செல்போனை தூக்கி குப்பையில் போட்டால் என்ன? அப்படியே உன்னை வாரி குப்பையில் போட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, உங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. ஏன் தெனாலிராமன், நாங்களே கருத்து சொல்கிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்கல்ல, சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமன் பெரிய புலமை? மன்னரையே கேள்வி கேட்கிறாயா? ஏன் நமக்குள் வாதம்? நாம் தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு அவர் சரியாக பதில் கூறிவிட்டால் அவரே அறிவு சிறந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்வோமா? அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வந்துட்டாயா? வந்துட்டான். வணக்கம் அண்ணா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நான் இப்பொழுது உங்களது புலமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்க போகிறேன். அதற்கு நீங்கள் சரியாக பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவு சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் சிரிக்கின்றாய் தெனாலிராமா? ஒன்றும் இல்லை மன்னா. அமைச்சர்களே,
கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் சிக்ஷாவும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும், சேராதிருப்பது கல்வியும் ஒழுங்கினமும், பார்க்க கூடாதது இன்ஸ்டாவும் வெப் சீரிஸும், பார்க்க கூடியது பாட்காஸ்டும் இ புக்கும். அறிவுக்கு, கல்வி கல்விக்கு, பள்ளி, பள்ளிக்கு, சிக்ஷா பப்ளிக் பள்ளி, மாணவருக்கு, பிடி, பெற்றோருக்கு, மார்க்கு, ஆசிரியருக்கு. நாம் தான். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. தெனாலிராமா, நீ ஏன் ஆறில் சிறந்தவன்? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. என்ன அமைச்சர்களே, இப்பொழுது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனா சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலை உடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து உண்பது, விளையாடுவது, பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலைகளில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் சபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவர் கண்களையும் தெரிந்து விட்டாய். நம் நாட்டு மக்கள் அனைவரும் தெனாலிராமன் கூறியதே கடைபிடிக்க வேண்டும். தேவைக்கு மட்டுமே செல்போனை பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியதற்கு நன்றி மன்னா. அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நான் நல்லா பண்றனோ இல்லையோடா, ஆனா நீங்க நல்லா பண்றீங்க. இத்துடன் சபை கலைந்தது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புங்கள்.